திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக சார்பில் தேர்தல் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக துணை செயலாளர் லீலா சுப்பிரமணியம் தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பாக முகவர்கள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நிலோபர், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் TN சிவபிரகாசம் மற்றும் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் தேமுதிக, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், மாவட்ட கழக இணை செயலாளர் ராணி, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் காவியா ரவி உள்ளிட்ட திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோயில் விழாவில் ட்ரோன் விழுந்ததால் காயமடைந்த தம்பதியை முன்னாள் அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நாலாட்டின் புதூர் ஸ்ரீ கரியம்மாள் அழகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் போது புனித நீர் தெளிக்க பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் தலையில் விழுந்து மும்மூர்த்தி சாரதா தம்பதி காயமடைந்தனர். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தம்பதியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா அவசரகதியில் நடைபெற்றதாக அதிமுக MLA TM தமிழ்ச்செல்வம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை ஆய்வு மேற்கொண்டார். மத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிட பணிகள் முழுமையடையாத நிலையில் கட்டிடம் திறக்கப்பட்ட சம்பவம் குறித்து பொதுமக்கள் அதிமுக MLA TM தமிழ்ச்செல்வனிடம் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் பார்வையிட்ட போது சீலிங் பகுதியில் பூச்சு வேலைகள் முடியாமலும் பெயிண்ட் கோட்டிங் உள்ளிட்ட பணிகள் நிறைவடையாமலும் இப்படி தரமற்ற முறையில் அவசரகதியில் திறக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் பொங்கலூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் US பழனிசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் KP பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் திமுக ஆட்சியில் நிலவும் வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லேஸ் ஆட்சி என மக்களிடையே அதிமுகவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கலந்து கொண்டு அதிமுக மற்றும் திமுக ஆட்சி காலத்தில் நிலவும் வரி மற்றும் விலைவாசி நிலவரங்களை ஒப்பிட்டு பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இப்பிரச்சாரத்தில் அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கு அதிமுக சார்பில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக தீய சக்தி அரசு அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சத்துணவு ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் பணி புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் கழக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து தேவையான உதவிகள் செய்வதாக உறுதியளித்தார். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் முறையான ஆவணங்களின்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற வாகனங்கள் பிடிபட்டது. விருதுநகரில் இருந்து முறையான ஆவணமின்றி கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் சோதனைச் சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதுகுறித்து அறிந்த தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா சோதனைச் சாவடியில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். மேலும் கனிம வளங்களை அளவுக்கு அதிகமாக ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னை புறநகர் மாவட்ட கழகம் மடிப்பாக்கம் பகுதியில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லேஸ் ஆட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். 188வது வார்டில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் தலைமையில் இப்பிரச்சாரம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சராவதற்காக இப்பகுதியில் உள்ள குணாளன் அம்மன் கோயிலில் அதிமுகவினர் சிறப்பு பூஜை செய்தனர். இதனையடுத்து மக்களிடம் திமுக ஆட்சியில் நிலவும் வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து விரிவாக எடுத்துரைத்து அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.